வாழ்க்கை ஏன் இப்படி இருள் சூழ்ந்து இழுக்கிறது என்பவருக்கு தீப ஒளி நம் குருதேவா வாசியோகம். நம் குருதேவா வாசியோகம் எனக்கு இந்த இடத்தில் இந்த நிலைமையை எப்படி கையாள வேண்டும் என தெரியவில்லையே என்போருக்கு ஞான ஒளி. குருதேவா வாசியோகம் எனக்கென்று யாரும் இல்லையா என நிற்போருக்கு இது கவச ஒளி. ஆகவே குருதேவா வாசியோகம் திக்கற்று தவிக்கும் ஒவ்வொரு மானிடருக்கும் ஒரு பேரொளி. இதற்கு சாட்சி நம் குருதேவா வாசியோக சீடர்களின் ஒவ்வொருவரின் மனசாட்சி. இந்த ஒளிமயமான வாசியோக பயிற்சியை நாம் குரு பக்தியுடன் சிறப்பாக கற்று குரு பக்தியுடன் அன்பால் இணைந்தோம். அந்த அன்புதான் இங்கே நம்மை திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து சேர்ந்துள்ளது. நம் புருவ மத்தியில் ஒளியாக ஜோதியாக இருக்கும் நம் குருதேவாவின் நல்லாசியுடன், இங்கிருக்கும் பெரியோர்களின் நல்லாசியுடன் தீபம் ஏற்றும் தருணம் இது. இதற்காக நம் குருதேவா வாசியோக சீடர்களான வாலண்டியர்ஸ் பெரியவர்களுக்கு சற்று உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம் வாசியோகத்தில் மிக முக்கியமான நிலையான சம்பூர்ண நிலையில் தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கும் திரு புஷ்பலதா அம்மாவை அன்போடு மேலே கிடைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இரு கை கூப்பி இதயபூர்வமான நன்றியுடன் இந்த புனித நிகழ்வில் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்வை மகிமைப்படுத்த வந்துள்ள மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர்கள், பெருமைக்குரியோர் மற்றும் பங்கேற்பாளர்கள் ஆகியோரின் வருகைக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தில் விளக்கேற்றம் என்பது அறியாமை இருளை அகற்றி ஞானத்தின், தூய்மையின், உண்மையின் மற்றும் அறிவின் ஒளியை பரப்பும் ஒரு புனித செயலாகும். இப்பொழுது இந்த புனித நிகழ்வின் தொடக்கமாக விளக்கேற்ற விழாவில் பங்கேற்க கீழ்கண்ட மதிப்பிற்குரியோர் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லோரும் எழுந்து நின்று இந்த நல்ல தொடக்கத்தில் பங்கேற்க வேண்டுகிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். விநாயகர் துதி. பிடியதனூறு உமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வழி வலமுறையிறையே கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வழி வலமுறையிறையே. நன்றி. முதலில் சித்தர் ஸ்காண்ட கோவிந்தன் ஐயா அவர்களை விளக்கேற்றும்படி அன்புடன் அழைக்கிறேன். Followed by சத்குரு ஐயாவோட அம்மா திருமதி கமலா தயானந்தம் அம்மா அவர்கள் அண்ட் சத்குரு தேவி அம்மாஸ் அம்மா திருமதி ஜானகி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணங்குகிறோம். நன்றி அம்மா. திருமதி நளினி அம்மா அவர்கள், அவங்க 5 வருஷமாக இந்த குழுவில் இருக்காங்க. எங்கள் எல்லாரோடையும் சீனியர், இவங்க மூத்த சீடர். அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம குரு ஐயாவை பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. நம்ம எல்லாரோடையும் ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன். ரொம்ப நன்றிம்மா. நளினி அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக திருமதி ஏமாவதி அம்மா அண்ட் திரு கோபிநாத் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம குரு விஜய் அம்மாவோட அம்மா அப்பா. இவங்களும் ரொம்ப காலமாக நம்ம குழுவில் இருக்கிறாங்க. நன்றி ஏமாவதி அம்மா அண்ட் திரு கோபிநாத் ஐயா அவர்கள்.
அண்ட் இவர் வந்து ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன், ரொம்ப சக்தி வாய்ந்த பர்சன். நன்றி ஐயா எல்லாரையும். ஆனால் பேக்லேயே இருப்பாங்க இவங்க, ஆனால் மற்றவங்கள வந்து முன்ன தள்ளிகிட்டே இருப்பாங்க. நன்றிம்மா, நன்றி கல்பனாம்மா, நன்றி. அடுத்தது வந்து திருமதி நேசமாலா ரவீந்திரன் அம்மா அவர்கள். வாங்கம்மா மேடைக்கு. இவங்க வந்து ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ். இவங்களும் ரொம்ப வருஷமாக வந்து இந்த குழுவில் இருக்காங்க. ரொம்ப வந்து இவங்களுக்கு வெறி, சிவனை எப்படியாவது பார்த்துடணுன்னு. பார்த்துருவீங்கம்மா சீக்கிரமாகவே, குருவாகவும் ஆயிடுவீங்க. இது வந்து நடக்கிறதுக்கே மூல காரணம் இவங்க தான். 2 பேரும் வந்து அவங்களோட ஓல் ஃபேமிலி, அவங்க ஓல் ஃபேமிலியே வந்து இதில் இருக்காங்க. அவ்வளோ மெம்பர்ஸ் இவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே இங்கே கூட்டு வந்திருக்காங்க. நன்றி குரு விஜயலட்சுமி அம்மா அண்ட் பாலாஜி ஐயா அவர்கள். அடுத்தது நம்ம குரு சோபனா அம்மா அண்ட் சுமதி அம்மா அவர்கள். இவங்களை சொல்லணும்னா இவங்க தான் குரு சோபனா அம்மா வந்து யங்கஸ்ட்டு குரு. அவ்வளோ எனர்ஜெட்டிக், வெரி டெக்னிக்கலி குவாலிஃபைட் பர்சன் அவங்க அம்மா சோபனா அம்மா. 2 பேரும் ரொம்ப வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் குரூப். சோபனா அம்மா அண்ட் சுமதி அம்மா அவர்கள். பழனி ஐயா கொஞ்சம் பேக்கில் இருக்கிறாரு, ஆனால் இன்னைக்கு பார்த்த இதுலேருந்து அவர் சேர்ந்துருவார் இந்த இதில் சீக்கிரமாகவே தெரியறது. ரொம்ப நன்றி குரு லலிதா அம்மா அண்ட் பழனி ஐயா அவர்கள்.